உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. அதாவது உங்களுடைய உடல் நலத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும். மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஃபிசிக்கல் ஒர்க்கிங் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். சிறு சிறு தடங்கள் வந்தாலும் அதை தாண்டி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றமும் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றமும் இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. எதை தொட்டாலும் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உடல் உழைப்பு அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 7ஆம் அதிபதி 3ஆம் இடத்தில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால கண்டிப்பாக பார்ட்னர்ஷிப் தொழிலில் புதிய யுக்தியை கையாளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. தந்தையின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தாயின் உடல் நலத்திலும் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். மொத்தத்தில் பார்த்தீங்களேனால் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சில நாட்கள் தள்ளி போடுறது அப்படின்னு சொல்லுவாள் சந்திராஷ்டம நாட்களில். அந்த சந்திராஷ்டம நாட்கள் என்ன எண்ணிக்கைன்னா 7/5/2025 9/5/2025 வரலும் உண்டான நாட்கள். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம். வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம். ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டி இருந்ததுன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரமான பசும்பால் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் கொடுத்துட்டு போங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும். இந்த மாதத்தில் இந்த கால பைரவரை வழிபட்டு வாங்கும். அதாவது தேய்பிறை அஷ்டமியில் கால பைரவரை வழிபட்டுட்டு வர்றதன் மூலியமாக அவருக்கு தேங்காயை உடைச்சி அந்த 2 மூடியிலையும் நல்லெண்ணெய் விட்டு விளக்கு ஏற்றி திரி விளக்கு போட்டு ஏற்றுங்க. பஞ்சு திரி போடாதீங்க, நூல் திரி போட்டு விளக்கு ஏற்றுங்க. அது பண்ணுறதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றமும் மாற்றமும் இந்த மாதம் வந்தே தீரும்.